Hi friends, welcome back to my channel Savvy Learner. In the video நம்ம பார்க்க போறது 11th business maths ல chapter 1 matrices and determine ஓட exercise 1.4 ல இருக்கிற last sum 7th sum தான் நம்ம பார்க்க போறோம். So first question படிச்சிரலாம். Suppose the inter-industry flow of the product of two sector X and Y are given under. So நான் ரெண்டு sector ஓடது கொடுத்திருக்காங்க. So அதுதான் நம்ம செக் பண்ண போறோம். So first production sector, next வந்து consumption sector, next domestic demand and gross output. So இதில பார்த்தீங்கன்னா X வந்து 15, Y வந்து 10, 20, 30. இங்க demand domestic demand வந்து 10, 15, gross output 35, 65. So இது வந்து நம்மளோட X1, X2. So இது வந்து நம்மளோட A1, A11, A12. So இது வந்து A21, A22. So இது வந்து X1, X2. ஓகேவா? கீழ பார்த்தீங்கன்னா find the gross output when gross demand changes to 12. So 10 இருந்து 12 மாறுது. So increase ஆகுது. அதே மாதிரி 15 வந்து 18 மாறுது. ஓகேவா? So இது வந்து நம்மளோட D answer. Sorry, D ஓட value. So first steps, இந்த sum கொடுத்த first step நம்ம என்ன எழுதணும்? A11 தனியா எழுதிக்கணும். A11, A12, A21, A22, X1, X2 வந்து தனியா எழுதிக்கோங்க. அடுத்தது step என்னது? நம்மளோட technology matrices நம்ம கண்டுபிடிக்கணும்ல. So first நம்ம B11 எப்படி கண்டுபிடிப்போம்? A11 divided by X1. So 15 divided by 35. So answer நமக்கு என்ன வரும்? So cancel பண்ணீங்கன்னா 3/7. So அதே மாதிரி 212 equal to. So அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? A12 divided by 35. So 10 divided by 35. So simplify பண்ணீங்கன்னா நமக்கு 2 divided by 13 கிடைக்கும். So அதே மாதிரி B21 வந்து A21 divided by X1, 20 divided by, sorry, இங்க வந்து 65 வரும். Okay. So cancel பண்ணீங்க 13 தான் வரும். அதே மாதிரி 20 divided by 35 will give you 4/7. So அதே மாதிரி B22 வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? A22 divided by X2. So அப்போ 30 divided by 65 will give you 6/30. So அப்போ B நம்ம எப்படி எழுதணும்? அதாவது டெக்னாலஜி மேட்ரிசஸ் எப்படி எழுதணும்? B11, B12, B21, B22. ஸோ அப்படி எழுதணும். அப்போ 3/7, 2/30, 4/7, 6/30. ஸோ B நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன? B கண்டுபிடிச்சதுக்கப்புறம் I மைனஸ் B கண்டுபிடிக்கணும். ஸோ I மைனஸ் B என்ன? 101,001 மைனஸ், ஸோ B நமக்கு இங்கே இருக்கிற நம்பர்ஸ். ஸோ அந்த வேல்யூ வச்சு நம்ம மைனஸ் பண்ணோம். ஸோ 1 minus 3/7 என்ன வரும்? இந்த 7 மேலே போயிடும். 7 minus 3/7. ஸோ 4/7. ஸோ ஃபஸ்ட்டு 4/7. நெக்ஸ்ட்டு 0 தான். ஸோ அதனால் minus 2/13. அதே மாதிரி கீழேயும் 0 தான். ஸோ minus 4/7. ஸோ 1 minus 6/13 அப்படின்னா, ஸோ இது மேலே போயிடும். 13 minus 6 divided by 13. அப்போது 7 minus 13. ஸோ I மைனஸ் B நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ I மைனஸ் B கண்டுபிடிச்சோன்னே அடுத்த ஸ்டெப் என்னது? நம்ம டிட்டர்மைன் கண்டுபிடிக்கணும். ஸோ I மைனஸ் Bயோட டிட்டர்மைன் வந்து 4/7 minus 2/13 minus 4/7, 7/13. ஸோ இது 2 into 2 மேட்ரிசஸ்னாலே நம்ம ப்ளஸ் கிராஸ் மல்டிப்ளை நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை 4/7 into 7/13. அதே மாதிரி minus 2/13 into minus 4/7. ஸோ ஈக்குவல் டு, ஸோ இது அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுனால நம்ம டேரெக்டாக அப்படியே பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 into 7, 28. ஸோ 13 into 7 ஆக்சுவலாக நமக்கு எவ்வளோ வரும்னா 91. ஸோ கேல்குலேட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 8 divided by 91. அப்போது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு டினாமினேட்டர் ஒன்றா இருக்கிறனால நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். 28 minus 8 divided by 91 will give you 20 divided by 91. ஸோ இங்கே கீழே நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதணுமா? ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம மறக்காமல் எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷன். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? மெயின் டயகனல் எலிமெண்ட்டை வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ மெயின் டயகனல் எலிமெண்ட் நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் டிட்டர்மைன் I மைனஸ் B வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் தான். ஸோ ரெண்டு கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபைட். ஸோ அதனால் ஹேக்கிங் சைமன் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை, தி ப்ராப்ளம் ஹேஸ் அ சொல்யூஷன் அப்படின்னு போட்டாச்சு.
ஸோ இப்போ அடுத்தது எது, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் மைனஸ் அப்படின்றது நம்ம அவுட்புட் நம்ம கண்டுபிடிப்போம் கரெக்டாக. ஸோ அதோட ஃபார்முலா என்ன, எக்ஸ் மைனஸ் ஐ x is equal to I minus b the whole inverse into d. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து I minus b இன்வர்ஸ்க்கு வந்து நம்ம 1 I minus b ஓட டிட்டர்மைன் into adjoint I minus b. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை கண்டுபிடிச்சாச்சு, டிட்டர்மைன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு I minus b கண்டுபிடிச்சனால. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அட்ஜாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அட்ஜாயிண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு I minus b நம்ம எழுதிக்கலாம். So I minus b equal to 4 by 7 minus 2 by 30 minus 4 by 7, 7 by 30. Okay. So இதை நம்ம இப்போ அட்ஜாயிண்ட்டாக மாற்ற போகிறோம். ஸோ அட்ஜாயிண்ட்டாக ஈஸி தான். ஸோ 2 into 2 மேட்ரிசஸ் இருக்கனால ஒரு சிம்பிள்ஸை மட்டும் நம்ம மாற்றிட்டு ஃபஸ்ட் இதை மட்டும் நம்ம பிளேஸை மட்டும் மாற்றுவோம். ஸோ 7 by 30 அப்போ 4 by 7. இங்கே வந்து சிம்பிள்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்கிறனால பாசிட்டிவாக மாறிடும். 2 by 30 4 by 7. ஸோ அப்போ லைக் சிம்பிள்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மைனஸ்ன்னு போடணும். இங்கே வந்து நமக்கு ஆல்ரெடி மைனஸில் இருக்கிறனால நம்ம ப்ளஸ்ஸாக போடுறோம். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ அட்ஜாயிண்ட்டாக நம்ம மாற்றியாச்சு. இப்போ ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலாவில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம இன்வர்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா, I minus b தி ஹோல் இன்வர்ஸ் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 determine. So 1 divided by determine actually நமக்கு என்ன 20 by 91. So adjoint வந்து 7 by 30, 2 by 30, 4 by 7, 4 by 7. So அதே மாதிரி இந்த 91 வந்து மேலே வந்துடும். ஓகேவா, இப்போ இந்த 91 வந்து மேலே, அப்போது 91 divided by 20, 7 by 30, 2 by 30, 4 by 7, 4 by 7. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எது, I minus b இன்வர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அந்த ஃபார்முலா எழுதியாச்சு. ஸோ அப்போது இன்வர்ஸ் ஃபஸ்ட் எழுத போகிறோம். I minus b யோட இன்வர்ஸ் எழுதிக்கலாம். ஸோ 91 open bracket 91 divided by 20 open bracket 7 by 30, 4 by 7, 2 by 30, 4 by 7. ஸோ டி ஆக்சுவலாக நமக்கு இங்கே என்ன வரும், டி நம்மளோட கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு, 12 and 18 மாறி இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட டி. ஓகே, ஸோ அதுதான் நம்ம இங்கே போட போகிறோம், 12, 18. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன, நம்ம லாஸ்ட் சம்மில் போட்ட மாதிரி நம்ம இந்த நம்பரை வந்து நம்ம பிரிச்சும் போடலாம், ஆர் நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அப்போ 1 by 20, 91 into 7 by 30, 91 into 4 by 7, 91 into 2 by 30, 91 into 4 by 7. So 12, 18. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகும். ஸோ இப்போ இதுலேயே இது கேன்சல் பண்ணிங்கன்னா 7. ஓகேவா, ஏன்னா மேலே நம்ம கேல்குலேட் பண்ணோம்ல, ஸோ 7. அதே மாதிரி இது கேன்சல் பண்ணிங்கன்னா 7, இது கேன்சல் பண்ணிங்கன்னா 30, இது கேன்சல் பண்ணிங்கன்னா 30. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் இது வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன். 7 into 7 நம்ம கேன்சல் பண்ணோம்ல, அதுலேருந்து நமக்கு கிடைச்ச பேலன்ஸ் வேல்யூ. ஸோ அதை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 7 into 7 49, 7 into 2 14, 13 into 4 52. அதே தான் இங்கேயும் 52. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன நம்ம பண்ண போகிறோம், ஸோ இந்த மேட்ரிசஸும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 1 by 20 ஓப்பன் ப்ராக்கெட் 49 into 12 plus 14 into 18. ஸோ அதே மாதிரி 52 into 12 plus 52 into 18. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 588 plus 252. ஸோ அதே மாதிரி 624 plus 936. ஸோ ஈக்குவல் டு 1 divided by 20. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 840. அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1560. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும், அதாவது 840 divided by 20, அதே மாதிரி 1560 divided by 20. ஸோ இது நமக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு 4278. ஓகே, ஸோ அப்போது நீங்கள் தனியாக இப்படி கூட நீங்கள் போடலாம்.
ஸோ உள்ளுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் 240 divided by 20, 560 divided by 20. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை போட்டிங்க இப்படியும் நீங்கள் போடலாம். ஸோ x is equal to 4278. ஸோ இன்னும் தனியாக எழுதிக்கோங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ கீழே நம்ம எப்படி எழுதணும் ஸ்டேட்மெண்ட்டாக அவுட்புட் ஆஃப், ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி எழுதணும், தேர்ஃபோர் அவுட்புட் ஆஃப் ப்ரொடக்ஷன் செக்டார் எக்ஸ் அப்படின்னு போட்டு 42, y வந்து 78 அப்படின்னு போட்டு நம்மளோட சம்ம முடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ.